என்னட்டி எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்ட? ஏம்மா ஐயோ பயமால இருக்கு. ஏம்மா பஸ்ஸு போயிட்டுமா. என்னது பஸ் போயிட்டா? நீ இங்கேருந்து வீட்லேயே மினுக்கமிச்சே நினச்சேன் டி. நீ மினுக்கிட்டு போமிச்சே பஸ்ஸை விட்டுருவேன். நீ விட்டுட்டியா? இன்னும் அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தாம்மா பஸ் இருக்கு. 1 மணி நேரம்? இன்னும் 1 மணி நேரம் என்னட்டி பண்ண போற? காலேஜுக்கு லேட் ஆகலையா உனக்கு? உங்க அப்பா வேற வீட்டில் இல்லை, எப்படி போக போற? அது வந்துமா. இது வந்துட்டி நான் தான் படிச்சு படிச்சு சொல்லுதேண்ணே, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. நீ சீக்கிரம் கிளம்புறியா? வீட்லயே அந்த மினுக்குத அங்க உன் கூட உள்ளவளெல்லாம் போயிட்டாள்வல, நீ ஒத்துழுதுன்னு இன்னைக்கு போல கட்டா வீட்லயே. இல்லம்மா காலேஜுக்கு போகணும். போனா எப்படி போற? பறந்து போறியோ? ஏம்மா வாமா பஸ் ஸ்டாண்டுக்கு என் கூட துணைக்கு வந்து நின்னுமா. வா வந்து தொலைக்கேன். நைட்டு சீக்கிரம் தூங்கினா தூங்குதியா? நாங்க இருக்கோம்னு அந்த பிள்ளைலாம் எவ்வளோ காரியமாக கரெக்டாக போயிட்டு நீ இருக்கிய பிறப்பிட்டு போகிறதுக்கு. காலையில் எந்திரிச்சது லேட்டு, பிறப்புறது லேட்டு, எல்லாத்துலேயும் ஸ்லோவாகவே இருக்கு ஆர்த்தி. நீ வா போவோம். அடுத்து இந்த பஸ்ஸையும் விட்டுட்டு நிற்காத. சரிம்மா வா போவோம். ஏம்மா கோவப்படாதம்மா, கொஞ்சமாட்டு சாந்தமாக தான் இரேன். இட்டி கார்த்தி அமைதியா ரோடுன்னு பார்க்க எங்கேருந்து எடுத்து கிளம்பிடுவேன் பார்த்துக்கா. நானே அங்கே அவ்வளோ வேலையை போட்டுட்டு அப்படியே வந்திருக்கேன். இன்னும் உன் தங்கச்சி வேற அவளை எழுப்பி கிளப்பி விடணும். எவ்வளோ சரிம்மா கத்தாத. சை இந்த சீனியரால நம்ம என்ன ஏச்சு வாங்க வேண்டியதா இருக்கு நம்மகிட்ட. எப்படி பஸ் வரும்? டைம் தெரியுமா உனக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குதுமா. சீனியர் எப்பதான் சீனியர் வருவியே? ஹே கார்த்தி தானே அது? எப்ப இருந்து இருக்கான்னு வேற தெரியலையே. நம்ம தான் வர சொன்னோம், சீக்கிரம் வந்துட்டா போலயே. இந்த பஸ் வேற எப்போ வரணியே தெரியல. இவ வேற உள்ள பஸ் விட்டுக்கிட்டு வந்து நிக்கா. எட்டி கார்த்தி பஸ் வருமா வராதான்னு வேற தெரியல. நீ லீவ் போடுதியா? லீவ்லாம் வேண்டாமா, முக்கியமான கிளாஸ்லாம் வேற நடக்கும். லீவ்லாம் போடலனா. முக்கியமான கிளாஸ்லாம் நடக்கும் தெரியுதுல டி. அப்ப சீக்கிரம் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. சீனியர் நீங்களா என் கையில மாட்டீங்க. ஜெசியத்தை இங்க நின்று என்ன பண்றீங்க? கரண் நீயாப்பா? நான் வேற யாரோன்னு நினச்சிக்கிட்டேன். அதுவா நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னா இந்த இவ இருக்கால, இவ பஸ்ஸை விட்டுட்டா, அதனால அடுத்த பஸ்ஸுக்கு நிற்கேன். கார்த்தியா பஸ்ஸை விட்டுட்டா? அவ எப்பவும் கரெக்டா கிளம்பிடுவாள. இன்னைக்கு என்னாச்சு கார்த்திக்கு? அடுத்த பஸ் வர ரொம்ப லேட்டா வேற ஆகுமே. அதுக்குள்ள காலேஜ்ல முக்கியமான கிளாஸ்லாம் முடிஞ்சிருமே. நான் வேணா அவளை கூட்டு போவத்த. உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத சிரமம்? வேண்டாம், அவ அடுத்த பஸ்லயே வருவா. இதுல என்னத்த சிரமம் இருக்கு? நானும் அவளும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கும். நான் கூட்டு போய் அவளை விட்டுருதேன். அவளை வர சொல்லுங்க. இருப்பா, அவட்ட கேட்டு சொல்லுதேன். எட்டி கார்த்தி கரண் கூட போறியா இல்லையா? அவன் பைக்ல கூட்டு போயிருவேங்க. நீ போறியா இல்லையா? அவங்க பைக்ல எப்படிமா நான் போவேன்? நான் அடுத்த பஸ்லயே போறேன். கரண் அவ வரமாட்டேங்கிறாள, அவ அடுத்த பஸ்ல வருவாப்பா. நீ கிளம்பு. இன்னமும் ஒரு தடவை கேட்டு திரும்பிட்ட. கார்த்தி லூசு. சரித்த, அவளை வேணா இன்னொரு தடவை கூட்டு பாருங்க. அவ வந்தா நான் கூட்டு போறேன், இல்லைன்னா கிளம்புறேன். எட்டி போனா போ, கிளம்பு. அம்மைக்கு நிறைய வேலை கிடக்கு. வா கார்த்தி, நான் ஒன்னும் கிளாஸ்லயே விட்டுருவேன். சரிம்மா அப்ப நான் போயிட்டாரேன். அந்த வாரேன் சீனியர். சரிம்மா பாய், நான் இனிமே போயிடுவேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி கார்த்தி, பார்த்து போயிட்டு வா. பிடிச்சுக்கண்ணே. சரிம்மா பாய். சீனியர் நல்லா ஏமாத்திட்டீல எல்லாரையுமே. எங்க அம்மாவளை எப்படி ஏமாத்திட்டு கூட்டு வந்துட்டி என்ன? அதெல்லாம் அப்படிதான். சரி, இந்த வீடு அழகா இருக்குல்ல? அழகா இருக்கா சீனியர்? இதுதான் எங்க வீடு, புதுசா கட்டிட்டு இருக்கோம். உங்க வீடா? ரொம்ப அழகா இருக்கு கார்த்தி. சரி சீனியர், காலேஜுக்கு லேட் ஆயிட்டு, சீக்கிரம் போங்க. சரிடே போலாம் சீக்கிரமாட்டு. காலேஜ் முடிஞ்சு என் கூட வரியா இல்ல பஸ்ல போயிருவியா? காலேஜ் முடிஞ்சு நான் பஸ்லயே போறேன். அடுத்து பைக்ல போனா எங்க அம்மாட்ட யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தது எதுக்கு உங்க கூட வந்த, எதுக்கு கூட வந்த அப்படின்னு பாவே எங்க அம்மா. சரி, அப்ப நீ காலேஜ் முடிஞ்சு பார்த்து போயிருன. சரி சீனியர், நீங்க முன்ன பார்த்து ஓட்டுங்க வண்டிய. அட பயந்தாங்குழி. போங்க சீனியர், பின்ன பயம் இல்லாம இருக்குமா? சரி தாண்டே சரி. நான் ஒன்னும் ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி ஒரு பயந்தாங்குழின்னு தெரியாம போயிட்ட வாயாடி. நான் தைரியசாலி தான். பயம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது தானே, அது நல்லதுதான். அது சரி. ஐயோ பிரேக் பிடிக்கல. வாயாடி இடிச்சு கொட்டி எப்படி நிக்காம போறாங்க பாருங்களேன்.
சீக்கிரம் யாராச்சும் ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, நிறைய பிளட் போயிட்டு இருக்கு. நான் ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணிட்டேனே, வாங்க தூக்குவோம். ஆம்புலன்ஸ் வந்து ஏமா பிள்ளை இல்ல கொஞ்சம் வாங்க, இந்த பொண்ணு தூக்குவோம். ஐசு வேண்டாம் ஐசு, இது நமக்கு தேவையில்லாத வேலை. வா நம்ம இந்த வழியோடு வெளியே போயிடுவோம். போட்டி ஐசு, நீ வேணா போடுறது பயமா இருந்துச்சுன்னா யாருக்கு என்ன தெரியல, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவேன். என்ன பட்டா வாங்கிட்டு இருந்த போட்டி இந்த வாரேன் அங்கிள். சீக்கிரமா வாமா. என்னாச்சு ஐசு? இது அங்க பாரு, கரெக்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏகே ஹாஸ்பிட்டல் தானே, சீக்கிரமா போவோம். கரண்டி அந்த பொண்ணு வேற யாருன்னே தெரியல. யாருமா அது? உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைல நல்லா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா வந்துச்சு. அதுக்குள்ள ஒருத்தனுக்கு பிடிக்காம இடிச்சு போட்டு நொறுக்கிட்டு போயிட்டான். நிக்க கூட இல்ல அவன். அந்த மாதிரி டிரைவரெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கணும். அவனெல்லாம் குடிச்சிட்டு ஓட்டியிருப்பான்னு நினைக்கேன். ஆமாண்ணே, இப்ப குடிக்கார பையனும் தொல்லை தாங்கவே முடியல. குடிச்சிட்டு அவன் வண்டியை மேல விட்டுக்கிட்டு அவன் நீதான் என் மேல வந்து விட்டேன்னு வர சண்டைக்கு வரான்ல. இந்த குடிக்காரன்னு தொல்லை இருக்க. பாவம் அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வாழ வேண்டிய வயசு இப்படி இடிச்சு போட்டு போறானே. எவ்வளோ ரத்தம் போய் கிடக்கு. என்னத்த சொல்ல, இப்ப யாருக்கு காலனியே தெரில. எவன் எப்போ இருப்பான் எப்பவும் போவானியே தெரிய முடக்கு. எந்த நேரத்துலனாலும் எம்மன் வந்து அழைச்சிட்டு போயிருதான். எல்லாரும் அதுக்கு ரெடியா தான் இருக்கணும் போல. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. என்னத்த பண்ண, நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும். எல்லாரும் என்னட்டி சொல்லிட்டு போறாங்க. அப்ப கரண் ரொம்ப சீரியஸா இருக்கானா? பாட்டி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போவோம். யார் வேற அந்த பொண்ணுனே தெரியல. உங்க வீட்டுக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணணும். இட்டி அந்த பொண்ணு பேக்ல இருந்து ஐடி கார்டை பார்த்தேன் டி. அந்த பொண்ணு பேர் கார்த்தின்னு நினைக்கேன். வா நம்ம அந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணா கரெக்டா இருக்கும். ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா போவோம் வா. அப்ப அது நம்ம காலேஜ் பொண்ணு தானே டி? அப்படிதான் நினைக்கேன் ஐசு, சீக்கிரம் வா போவோம். சரி வாட்டி போவோம். கோமதி அக்கா, என்ன ஜெசி இப்படி படபடன்னு வர? அது ஒன்றும் இல்லைக்க, மனசு ஏதோ படபடன்னு அடிக்கி. கார்த்தி காலேஜுக்கு போன நேரத்துல இருந்தே கார்த்தி பஸ்ஸை விட்டுட்டா. வீட்டில் கடன்னா அவள் ஏதோ முக்கியமான கிளாஸ்ன்னு சொன்ன உடனே அடுத்த பஸ்க்கு இருந்துட்டு இருக்க நேரத்தில் கரண் வந்தான். கரண் பைக்கில் தான் போனா. அவள் போன நேரத்துலேருந்தே எனக்கு படபடன்னு அடிக்குது மனசு. காக்கா வேற தலையில் தட்டிட்டுக்க. அதனால எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் காலேஜுக்கு போயிருந்தாலும் அவளை வர சொல்லுறதுக்கு தான் கூப்பிட்டதுக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் மைனிக்கு கரண் ஏதாவது ஃபோன் அடித்து சொன்னானான்னு கேட்கறதுக்கு வந்தேங்க. ஜெஸ்ஸி என்ன? மைனி உங்களை தான் தேடி வந்தேன். கரண் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் அடித்தானா? இல்லையேடே, கரண் எனக்கு எந்த ஃபோன் அடிக்கலையே. அவன் காலேஜுக்குலாம் போனான். ஆமாம் மைனி, கரணும் கார்த்தியும் சேர்ந்து தான் காலேஜுக்கு போனாவ. என் மனசு ஏன்னு தெரில, ஒரு மாதிரி படபடன்னு அடிக்காதான். கார்த்தியை வீட்டுக்கு வர சொல்லதுக்கு ஃபோன் அடித்தா கார்த்தி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கரண் நம்பர் வேறு தெரியாதா? அதான் உங்ககிட்ட ஃபோன் அடித்து சொன்னானான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இல்லையடே, கரண் எனக்கு எந்த ஃபோன் அடிக்கலையே. இரு நான் ஃபோன் அடித்து பார்க்கேன். நீ எதுக்கு பயந்துட்டு கிடக்க தேவையில்லாமல்? காலேஜுக்கு போன பிள்ளைகள் அதெல்லாம் நல்லபடியாக தான் வரும். அதுக்கு இல்லை மைனி, வீட்டில் இருந்த கார்த்தி ஃபோட்டோ வேற கீழே காற்றுல விழுந்து உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் காக்கா வேற தலையில் அடிச்சுட்டு போச்சா. எனக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அதான் கார்த்தியை சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லிடணும்னு நினச்சி அவளுக்கு ஃபோன் அடித்தா அவள் எடுக்கவே முடக்கா. காற்றுல தானே விழுந்து உடஞ்சிருக்கு. காக்கா தெரியாமல் தட்டியிருக்கோம். வேற என்ன? சரி பயப்படாத, நான் அடிக்கேன் அவனுக்கு. அப்படி சொல்லாதீங்க மைனி, காக்கா அனாவசியம் இல்லாம தலையில அடிக்காது. போட்டோவும் சும்மாலாம் கீழே விழுந்து உடையாது. எனக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் அடிங்கலாம் கரனுக்கு. நீயே பயந்து அவளையும் பயங்காட்டாத கோமதி. இரு நான் ஃபோன் அடிக்கேன். என்னாச்சு மைனி, எடுத்துட்டானா கரண்? இல்லை ஜெஸ்ஸி, ஃபுல் ரிங் போகுது, ஆனால் எடுக்க முடக்கான். கிளாஸ்க்கு போயிருப்பான்னு நினைக்கேன். இன்னும் ஒரு தடவை அடிச்சு பாருங்க மைனி. இந்த கால் பண்ணுறேன். எடுத்துட்டாவ. ஹலோ ஹலோ ஆண்டி, நான் ஐசு பேசுகிறேன். ஐசு, கரண் உன்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு எங்கம்மா போனா? நீ அம்மா அழுத? ஆண்டி, நம்ம கரனுக்கு
லாஸ் ஆயிட்டு. கரண்ட் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கு ஆன்ட்டி. ஐசியூ வார்டுல தான் வச்சிருக்காங்க, ஏகே ஹாஸ்பிட்டல்ல. நீங்க வந்துருங்க ஆன்ட்டி சீக்கிரமாட்டு, எனக்கு பயமா இருக்கு. ஐசு ஐசு கரண், என்னாச்சு மைனி? எதுக்கு மைனி அழுது? பிள்ளைகள் நல்லா தானே மைனி இருக்கு? எதுக்கு மைனி அழுதியே? பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல கோமதி, இல்ல ஜெசி. கரனுக்கும் கார்த்திக்கும் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டான். ஏகே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க, வாங்க சீக்கிரமா போகலாம். கார்த்தி, ஜெசி ஜெசி எந்த ஜெசி? எனக்கு பயமா இருக்கு. மைனி எந்திங்க மைனி, வாங்க மைனி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஜெசி ஜெசி எந்த ஜெசி? என் பிள்ளை எப்படிங்க இருக்கு மைனி? என் பிள்ளை எப்படி மைனி இருக்கு? அவள் லேசா உள்ள ஒரு ஊசி குத்தியே தாங்கிக்கிட மாட்டாளே, ரத்த வேற நிறைய போயிட்டீங்கள மைனி. சரி அழாத ஜெசி, அழாதே மைனி, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பாப்போம் பிள்ளைல. வாகுமதி, உடனே போவோம். எனக்கு என் பிள்ளைய பார்க்கணுக்க, வாங்கக்க போவோம். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.